ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மேகம் மாதிரி க்ரியேட் பண்ணோம். அதை நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 லைன் போடணும். கீழே ஒரு 3 லைன் போட்டுட்டு நம்ம ஃபுல்லும் ஒரு ஷேட் கொடுத்துடணும், டார்க் ஷேட் கொடுத்துடணும். அதை சுற்றி நல்லா ஒரு டார்க் ஷேடு கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி கொடுத்துடணும். ஷேப் கொடுத்துட்டோன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக் கொடுக்கும். அப்படியே ஃபுல் ஷேடும் நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த ஷேட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கு பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு பக்கம் நிலா மாதிரி கொண்டு வரணும், இன்னொரு பக்கம் வந்து ஹார்ட் வரணும், இன்னொன்று வந்து ஸ்டார் மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி எடுத்து வந்தோன்னா பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து டார்க் ஷேட் கொடுக்கணும். அது ஃபுல்லாகவே நம்ம ஹார்ட்டில் ஸ்டாரு இது எல்லாத்துலேயும் ஒரு டார்க் ஷேட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பேபியில் நம்ம ஒரு வண்டியில் வச்சு தள்ளுவோம் பார்த்திங்களா, அதை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கீழே ஒரு லைன் கொட்டணும், சைடில் வந்து ஒரு கொட்டிங் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஹம்ஸ் வந்து ஃப்ரில்லாக கொடுத்துடணும். அதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் கொடுத்து ஒரு ரவுண்டு கொடுக்கணும். அந்த ரவுண்டு 2 ரவுண்டு கொடுத்துட்டு சைடில் இருக்க இடத்துல ஃபில் பண்ணிடணும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஸ்டார் மாதிரி நான் அப்படியே க்ரியேட் பண்ணிடணும். அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு டார்க் ஷேடு கொடுக்கணும். அந்த டார்க் ஷேடு கொடுத்ததுக்கப்புறமா மீதி லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே ஒரு டார்க் ஷேடு கொடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்குமே. அது எல்லாத்தையும் டார்க் ஷேட் கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ஸு, அதுக்கு மேலே வந்து லைனாக கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா அது உள்ளே வந்து நம்ம ஷேடு கொடுக்கணும். அது ஷேடு ஃபுல்லாக அந்த 3 இடத்துலையும் ஷேடு கொடுத்துட்டோன்னா மேலே வந்து டார்க் ஷேடு கொடுக்கணும். அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு டார்க் ஷேடு கொடுத்துணும். அது டார்க் ஷேட் கொடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு கொண்டு வந்து நம்ம பால்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு பால் க்ரியேட் பண்ணோம். அதை ரவுண்டு போட்டு சைடில் வந்து லைன்ஸ் கொண்டு வரணும், சுற்றியும் கொஞ்சம் ஷேடு கொடுக்கணும். அதை ஷேடு கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு டார்க் ஷேட் நம்ம கொடுத்துடணும். இந்த டார்க் ஷேட் கொடுத்ததுக்கு நடுவில் இருக்க பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் ஒரு ஷேடு கொடுத்துடணும். அடுத்து வந்து குழந்தைங்களோட பாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாதத்தை வந்து வரையணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மேலே கொடுத்துட்டு சைடில் அப்படியே கேவ் மாதிரி கொண்டு வரணும். இது கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு டாட்டாக ஒரு 5 டாட் வைக்கணும். இந்த சைட்லேயும் 2 பக்கமே ஒரு டாட்டாக வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபுல்லாக ஷேட் கொடுத்துடணும். அதை ஃபுல் ஷேடு கொடுத்துடணும் 2 பக்கமுமே ஒரு நல்ல ஷேடு கொடுத்ததுக்கப்புறமா அது ஃபினிஷ் ஆகிடும். அடுத்து வந்து இந்த குழந்தைங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்து கீழே ஒரு லைன் கொடுத்துடணும். இது கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து அதை ஷேடு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா கீழே வெல்கம் அப்படின்னு போடணும். போட்டதுக்கப்புறமா மேலே ஒரு லைன் கொடுத்துடணும், சைட்லலாம் ஷேட் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு ரெக்கை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரெக்கை இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணும். அந்த ரெக்கையை கொடுத்ததுக்கப்புறமா சைடில் வந்து லைன் கொடுத்துடணும், டார்க் லைன் கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ஷேட் கொடுக்கணும். அது ஃபுல்லாக ஷேட் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 2 பக்கமே அது ஷேட் கொடுத்துடணும். அடுத்து வந்து இந்த குழந்தைங்களுக்கு டை கட்டுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி டை கட்டணும். ஒரு லைன் கொடுத்து சைடில் கர்வ் கொடுத்துடணும், கீழே வந்து ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துடணும். அது கொடுத்ததுக்கப்புறமா சைடில் எல்லாத்துலேயுமே ஒரு ஷேட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து குழந்தைங்க பாட்டில் வாயில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பாட்டில் தான் நம்ம வரையணும். ஃபஸ்ட்டு மேலே ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு கீழே அப்படியே கர்வ் மாதிரி கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கீழே ஒரு யூ ஷேப்புக்கு கொண்டு வந்து உள்ளே வந்து அப்படியே ஃபில் பண்ணிடணும். அது ஃபில் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணும், சைடில் எல்லாத்துலேயும் கோட்டிங் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு ஷேட் கொடுத்துட்டு மேலே ஒரு டாட் வச்சுருங்க. அப்போ தான் அந்த பாட்டில் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து குழந்தைங்களுக்கான பேண்டீஸ் நம்ம கொடுக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு யூ மாதிரி கொண்டு வந்து சைட்லலாம் ஃபில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு கோடு கொடுத்துட்டிங்கன்னா ஷேட் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து ஒரு ஷேட் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த ஷேட் தான் வரையணும். அந்த ஷேட்க்கு வந்து மேலே ஒரு யூ மாதிரி கொடுத்துட்டு சைடில் ஹேண்டுக்காக ஒரு கோடு கொடுத்துடணும். அடுத்து கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா ஹேண்டுக்கு வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்ப்ரில் மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா அதை அப்படியே விட்டுடலாம். உள்ளே அந்த இது இருக்குது பார்த்திங்களா, பாவாடை கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி ஷேடு கொடுத்துருங்க. அந்த ஷேட் கொடுத்துன்னா அதாவது அந்த ஷேட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு ஹம்ஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு டாட் வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லாயிருக்கும். அதை வந்து கேர்ளுக்காக கொடுக்கறது. அடுத்து வந்து ஒரு பாய்க்கு வந்து நம்ம ஷர்ட் வரைகிறோம். அதுக்கு ஒரு யூ மாதிரி லைன் கொடுத்துட்டு
கீழே இன்னொரு லைன் கொடுத்துட்டு கைக்கு வந்து நம்ம அப்படியே கோடு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா கீழே ஒரு 2 கோடு போட்டு கீழே வந்து பேண்டீஸ் மாதிரி நம்ம அப்படியே வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அது கீழே ஒரு டபுள் கோடு கொடுத்துடணும். எல்லா இடத்துலையுமே ஒரு டபுள் கோட் கொடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து திக் லைன் கொடுத்துருங்க. எல்லா பக்கமுமே நம்ம சைடில் எல்லாத்துலேயுமே ஒரு திக் லைன் கொடுத்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஷேட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பாயோட ட்ரெஸ் ரெடி ஆகிடும். அடுத்து வந்து ஒரு பாய்க்கு வந்து மேலே ஒரு கோட் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துட்டோன்னா மேலே எல்லாமே கோட்டிங் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இதுதான் பேபி ஷவர்ஸ்க்கான எலமெண்ட். தேங்க்யூ.